ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு பார்சலு. இந்த பார்சல் வந்து நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னா, சேலத்துலேருந்து ஒரு நண்பர் வந்து நம்மளுக்கு அனுப்பிவிட்ருக்காங்க. அவர் யாருன்னா, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு. அவர் வந்து சேலத்துலேருந்து நம்மளுக்கு பார்சல் வந்து அனுப்பிவிட்ருக்காங்க. இந்த பார்சல் வந்து கோயம்பேடுக்கு வந்துடுங்க. அங்கே போய்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு வந்துடுவார். இந்த பார்சலில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பார்சலில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாங்க. இந்த பார்சலில் இருக்க பொருள் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. அதுதாங்க பார்சல் பண்ணி வந்திருக்கு. இந்த பார்சலை ஓப்பன் பண்ணுறதில் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குதுங்க. நீங்கள்லாம் டைட்டில் பார்த்து என்னென்னு தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஓப்பன் பண்ணுறதில் ரொம்ப சந்தோஷங்க. வாவ் பா, பார்த்தீங்களா, மாம்பழம் தாங்க. மாம்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களில் யார் யாருக்கு மாம்பழம் பிடிக்கும்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து மாம்பழம்னா உயிருங்க. பைத்தியம், உயிர், அப்படி எதை வேணால் சொல்லலாங்க. அந்தளவுக்கு எனக்கு மாம்பழம் பிடிக்கும். இந்த மாம்பழத்தை பார்த்திங்களா, காயாக தாங்க வந்திருக்குது. காய் தான் இது. காயாக தான் வந்து, ஏன்னா ஊர்லேருந்து கொடுத்து அனுப்புகிறாங்க இல்லைங்களா, அதனால் வந்து காயாகவே கொடுத்து அனுப்புவாங்க. பார்சலில் வந்து சீக்கிரமாக வந்து பழுத்துரும். அதுக்காக காயாக வந்து ஒரு நாளைக்கு 2 நாள் முன்னாடி, ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அதனால தாங்க எல்லாமே காயாக இருக்குது. இது பாருங்கள், இந்த காய் வந்து பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குதுங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பழம் பார்க்கும்போதே இந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு இது இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபீல் எனக்கு தெரியுதுங்க. உள்ளே பாருங்களேன், உள்ளே வந்து பாருங்கள், இப்போவே கொஞ்சம் பழுத்துருக்குது பாருங்கள். அதனால தான் காயாக கொடுத்து அனுப்புகிறாங்க. இங்கே நமக்கு வரத்துக்குள்ளே ரொம்ப பழுத்துரும் இல்லைங்களா, அதுக்காக தான் வந்து கொஞ்சம் காயாக கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் பழுத்துருக்குது லைட்டாக, செங்காயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போல் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த மாம்பழத்தை பாருங்களேன், ஒரு பழமே ஒரு 3/4 கிலோ இருக்குங்க. அந்தளவுக்கு இருக்குதுங்க. அது அவ்வளோ பெருசுங்க பழம். உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. பாருங்கள், கை நிறைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த அளவு கூட பார்க்குறேன் பாருங்கள், ஒரு அடிக்கிட்டே இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அப்படியே வலுன்னு அவ்வளோ ஒரு இதோடு இருக்குது பாருங்கள், ஒரு அடிக்கிட்டே இருக்குது. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது இங்கே சென்னையிலையும் கிடைக்குங்க. ஆனால் வந்து அந்தளவுக்கு வந்து இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து அவங்க கல் வச்சு பழுக்க வைப்பாங்க இல்லைங்களா, இது வந்து நேச்சுரலாக பழுக்கிறதுங்க. அதனால தாங்க இந்த ஒரு பார்க்கறதுக்கு இப்படி ஒரு சிஸ்டர் தெரியுது பாருங்கள். இந்த பழம் வந்து எல்லாமே பழுத்துருக்கு. அவ்வளோதாங்க. இந்த பாருங்கள், இந்த மாம்பழத்தை பாருங்களேன், எப்படி இருக்குது பாருங்கள். வாவ் அப்பா, ஒரு மாம்பழம் 1/2 கிலோ 3/4 கிலோ இருக்குங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த பழம் வந்து 20 கிலோ இருக்குங்க கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. எல்லா மாம்பழத்தும் மொத்தமாக சேர்த்திங்கன்னா 20 கிலோ இருக்கும். அந்தளவுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், திரும்ப இன்னொரு பழம் பாருங்களேன். இந்த பழத்தையும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இன்னும் ஒரு மாம்பழத்தையும் தொட்டு பார்த்துட்ருக்கேங்க. இது வந்து கருப்பாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. உள்ள பழம் நல்லாயிருக்கும், மேலே வந்து பிளாக்காக இருக்குது, அவ்வளோதான். இன்னும் வந்து ஒரு 2 பழம் இருக்குது. இருங்க ஒரு நிமிஷம். இந்த பாருங்கள், இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இது எப்படி பார்த்தாங்கன்னா ஒரு 1/2 கிலோ கிட்டத்தட்ட இருக்கும் இந்த பழம். லாஸ்ட்டாக இந்த ஒரு பழத்தை பாருங்களேன். இது பாருங்கள், இது வந்து 1/2 கிலோ இருக்குங்க. இந்த பழத்தை ஒரு தொட்டு பார்க்கும்போதே பாருங்களேன் எப்படி தெரியுதுன்னு. அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க காய். அப்படியே இது பழுக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. வீட்டுக்குள்ளே நம்ம வச்சோன்னு வைங்களேன், அப்படியே நம்ம வெளியிலேருந்து வரும்போது கதவை திறந்துன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வீட்டில் அப்படியே மாம்பழம் ஸ்மெல்லு அப்பா வேறு லெவலில் இருக்குங்க. அந்த வீடு ஃபுல்லாக மாம்பழம் ஸ்மெல் இருக்குங்க. இந்த பாருங்கள், இந்த பாக்ஸில் வந்து கீழே வைக்கல் போட்டு அதுக்கு மேலே மாம்பழத்தை வச்சு காய், அந்த மாங்காய் வச்சு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அதை வரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பழுத்துரும். இந்த மாம்பழம் பேர் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லலைங்களா. இந்த மாம்பழம் பேர் வந்து இமாம்பஸ்ஸுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாம்பழம் பேர் வந்து இமாம்பஸ்ஸுங்க. பிடிச்சிருக்குங்களா?
உங்களுக்கு எம்எம்எஸ் பற்றி தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எடுத்து ஒரு வாரம் ஆச்சுங்க. எடிட்டிங் பண்ணி வாய்ஸ் கொடுக்கறதுக்கு எத்தனை நாள் ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி தாங்க அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இருந்துச்சு. அதாங்க சாரிங்க. பாருங்கள், இந்த மாம்பழம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீ டெய்லி ஒரு மாம்பழம் தாங்க. இந்த சீசனில் உங்கள் வீட்லேயும் அப்படி தான் நினைக்கிறேங்க. பாய்.